எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பிறந்தன் கரேஷ் தான் உங்கள் பிகே தமிழ். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இலங்கையிலே ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற புதுக்கடை அப்படின்ற ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். ஸோ அங்கே என்னென்ன வகையான சாப்பாடுகள் இருக்குது, அதோட டேஸ்ட் என்னென்னா நாங்கள் இன்றைக்கி ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளலாம். என்னோடய சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு ஆப்ஷன் கொடுத்தாதான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலி நாங்கள் அந்த புதுக்கடை என்ற அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டை நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். பார்க்கவே ஒரு மிகப்பெரிய ஃபுட் ஃபெஸ்டிவல் மாதிரியே இருந்தது. பார்க்குற இடம் எல்லாமே எங்களுக்கு பிடிச்ச உணவுகள், வாயில் எச்சி ஊற டேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு வந்துச்சு. பார்க்குற இடம் எல்லாமே பார்பிக்யூஸ், பிரியாணி, சாண்ட்விச்சஸ், மொஜிட்டோஸ் அண்ட் அதர் ஜூஸஸ்னால் எப்படி இருக்கும், எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஒரே இடத்துல இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணது இந்த லங்கா கடை அப்படின்ற கடையில் நாங்கள் சாண்ட்விச் ட்ரை பண்ணிட்டு வந்தோம். ஸோ இங்கே அவர் போகிற ஃபாஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட 100 கிட்ட போட்டிருப்பார் போல். அவர் செய்கிற அந்த ஒவ்வொரு சாண்ட்விச்சோட மனமும் ஆஹா, அப்படியே அந்த சாண்ட்விச்சை ஹீட் பண்ணி அதை டோஸ்ட் பண்ணி அண்ட் தென் அதுக்குள்ளே இந்த சிக்கன், வெஜிடபிள், சீஸ்லாம் போட்டு எங்களுக்கு எச்சி ஊற தர அதெல்லாம் சாப்பிடும்போது அது ஒரு நல்ல ஃபீலாகவே இருந்துச்சு. ஸோ எனக்கு இதை பார்த்து ஆசை நான் இவங்கிட்ட ஒரு வெஜ் பர்கர் ஆர்டர் பண்ணேன். ஸோ அதோட ரேட் 450 ருபீஸ். ஸோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் டேஸ்ட் தானே முக்கியம்னு சொல்லி நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். அவ்வளோ அற்புதமாக இருந்தது. ஸோ நான் ஒரு ஹாஃப், என் தம்பி ஒரு ஹாஃப் நாங்கள் டேஸ்ட் பண்ணோம். வேறு லெவலுங்க. கொடுத்த காசுக்கு பரவாயில்லனே சொல்லலாம். ஏன்னா அதில் இருக்கிற அந்த வெஜிடபிள்ஸ், சீஸோட அந்த குவான்டிட்டி வேறு லெவலில் இருந்ததுங்க. மஸ்ட்டு ட்ரை. இந்த கடையோட பேர் லங்கா கடை. இங்கால பக்கம் வந்தீங்கன்னா இங்கே இந்த வெஜ் பர்கர் ட்ரை பண்ணுங்கள். அந்த நீங்கள் வெஜ் மட்டும் இல்லாமல் பீஃப், சிக்கன் மாதிரியான பர்கர், சாண்ட்விச்சஸ், சப்மரீன்ஸ் எல்லாமே இங்கே விற்கிறாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா அங்கே ஒரே மக்கள் கூட அதிகமாகவே இருந்துச்சு. என்னென்னு போய் பார்த்தோன்னா குலுக்கி சர்பத். அந்த கடையோட பேரே குலுக்கி சர்பத் தாங்க. ஸோ நானும் என்கிட்ட போய் உங்களையெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலான குலுக்கி சர்பத் எதுன்னு கேட்க அவர் சொன்னார் ஃபயர் குலுக்கி சர்பத்துன்னு ஒன்று இருக்குது வேணுமான்ட்டு. ஸோ நானும் ஓகே எனக்கு ஒரு மின்ட் ஃப்ளேவரில் ஒரு குலுக்கி சர்பத் போட்டு தாங்கன்னு சொன்னோம். அவர் டக்குன்னு யோசிக்காமல் படண்டு அப்படி ஃபாஸ்ட்டாகவே போட தொடங்கிட்டார். இப்போ வாங்க அந்த நெருப்பு பறக்கிற அந்த குலுக்கி சர்பத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு ஸ்லிப்பு தாங்க எடுத்தேன். ஆஹா, சும்மா சொர்க்கத்துக்கு வீட்டு வந்தேங்க. அவ்வளோ அருமையாக இருந்தது. இது ஒரு மஸ்ட்டு ட்ரைனே சொல்லலாம். ஏன்னா நார்மலாகவே மின்ட் ரொம்பவும் கூலாக கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும். ஆனால் இது இனிப்பாகவும் இல்லாமல் புளிப்பாகவும் இல்லாமல் அந்த 50-50 மஸ்தி மாதிரி வேறு லெவலில் தாங்க இருந்தது. அவருக்கே நான் கை கொடுக்குற அளவுக்கு வேறு லெவலுங்க. எல்லாத்தையும் பார்த்து செய்து எங்களை தந்திருக்காரு. அற்புதமாக இருந்ததுங்க. என் தம்பி கூட கேட்டால் நான் அவனுக்கு கூடவே குடிக்கலை. எங்கள் அப்பாவுக்கும் நான் குடிக்காம தான் நான் குடிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த டேஸ்ட்டில் நான் அடிமையாயிட்டேன். ஸோ இங்கே இந்த குலுக்கி சர்பத் மட்டும் இல்லாமல் இந்த 1 ஷாட், மொஜிட்டோ, ஃபுல் ஜார் சோடா அந்த மாதிரி எல்லாமே இங்கே விற்கிறாங்க. அண்ட் தென் சேலஞ்சர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த ஃபயர் குலுக்கி சர்பத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படியே நெக்ஸ்ட்டு எதை ட்ரை பண்ணலாம்னு போய் கொண்டிருந்தேன். பார்த்த உடனே என் தம்பி அண்ணா எனக்கு அந்த பலூனை வேண்டித்தா அப்படின்னு என்ன கேட்டான். அது என்ன பலூனு போய் பார்த்தா அந்த பலூனுக்கு வெளியே அந்த லைட்ஸ் எல்லாம் கட்டி ரொம்ப அட்ராக்டிவாக செய்திருந்தாங்க. சரி இது என்ன ஒரு 200-300 வரும்னு போய் பார்த்தா இலங்கையோட எக்கானமி வேர்ஸ்ட்டாக காட்டுற மாதிரி அந்த பலூன் 600 ருபீஸுங்க. எனக்கு அப்படியே ஷாக் ஆகிட்டேன் மாதிரி தான் இருந்தது.
சரி அவனுக்கு என்னென்னாலும் அவனுக்கு வேண்டி கொடுத்தா அவனு சொல்லி அவனுக்கு வேண்டி கொடுத்தோம். ஸோ அது பிறகு தான் என் தம்பி ரொம்பவுமே ரிலாக்ஸாக இருந்தால், ரொம்பவே சந்தோஷப்பட்டான். சரி நானும் அப்படியே கொஞ்சம் தூரம் கொஞ்சம் நேரம் அவனோட விளையாடிட்டு அப்படியே நாங்களும் அடுத்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுறதுக்கு நாங்கள் போயிட்டோம். அப்படியே நாங்கள் இந்த குலுக்கி சர்பெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அங்கே போய் கொண்டிருந்தோம்னா போகிற வழி எல்லாமே பிரியாணி கடையாகவே இருந்தது. என்னென்ன பிரியாணி பார்த்தோம்னா தம் பிரியாணி, பேம்பு பிரியாணி, அது மட்டும் இல்லாமல் பார்பிக்யூஸ் எல்லாமே இங்கே இருந்தது. ஸோ அந்த பார்பிக்யூவை அப்படியே அந்த தணலில் வச்சு அப்படி சுட சுட எல்லாருக்கும் எடுத்து கொடுக்குறாங்க. பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் தம் பிரியாணியே நல்லா தம் பண்ணி தந்தேன். அண்ட் தென் பேம்பு பிரியாணிலாம் நான் ட்ரை பண்ணதே இல்லை. ஸோ பார்க்கவே எங்கள் அப்பாட்ட சொல்லி நான் இதை ஒருக்கா ஏதாவது ட்ரை பண்ணேன்னு சொன்னாங்க. ஸோ நானும் அந்த ஒரு பேம்பு பிரியாணியோட ரேட் எவ்வளோன்னு கேட்டால் பெரிய ஷோக், 1000 rupees. ஸோ ஓகே, வாழ்க்கையில் இதையும் ஒரு காலம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு பேம்பு பிரியாணின்னு ஆர்டர் போட்டோம். ஆனால் ரேட்டு கொஞ்சம் அதிகம்தான், ஆனால் டேஸ்ட் தானே முக்கியம்னு சொல்லி நாங்கள் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்த்தோம். அருமையாக இருந்தது. அந்த சிக்கன் பீஸ்லாம் வேறு லெவலில் இருந்தது. அண்ட் தென் இங்கே ஒவ்வொரு பேம்பூஸ்லேயும் ஒவ்வொரு குவான்டிட்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வேண்டிக்கலாம். ஸோ நான் அதிகமான குவான்டிட்டி இருக்கிற ஒரு பேம்பு பிரியாணி தான் சூஸ் பண்ணி 1000 rupees கொடுத்து வேண்டேன். மஸ்ட் ட்ரை. அப்படியே பிரியாணியை பார்சல் பண்ணிட்டு அங்கால போனோம்னா அங்கே ஜவான் சாய்வாலாண்டு ஒரு கடை ஒன்று இருந்தது. அதுக்கு முன்னால் ஜவான் கீர்வாலாண்டு ஒரு கடை இருந்தது. ஸோ இது என்னடா வாலான்னு சொல்ல நான் நினைக்கிறேன் இது ஒரு இந்தியன் கடை போல், அதோட அந்த ட்ரிங்க்ஸ்லாம் விற்கிற ஒரு கடை போல். ஸோ நாங்களும் அந்த பையாட்ட போய் பையா உங்களோட ஃபேமஸான ட்ரிங்க் என்னன்னு கேட்க அவர் சொன்னார், பாம்பே ஃபல்டா தான் இங்கே ரொம்ப ஃபேமஸ், ட்ரை பண்ணுறியா அப்படின்னு கேட்க. ஸோ நானும் சந்தோஷமாக ஓகே ஒன்றை போடு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போட அவர் ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் போட்டுட்டாரு. ஸோ எங்களோட ஆர்டரோட சேர்த்து ஒரு 3 பாதாம் மில்க்கும் அவர் போட்டுக்கிட்டு இருந்தார். ஸோ அதோட மேக்கிங்கை நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்களா, அந்த பையா ரெடிமேடாக ஒரு ரோஸ் மில்க் கொண்டு போட்டு அதுக்கு மேலே கசகசா ஜெலிஸ்லாம் விட்டு அண்ட் தென் அதுக்கு மேலே இந்த சாக்லேட் டாப்பிக்ஸ்லாம் போட்டு அவர் அந்த ஃபலூடாவை மேக் பண்ணி தராரு. ஸோ எங்களுக்கு மேக்கிங் முக்கியம் இல்லை, டேஸ்ட் தான் முக்கியம். ஸோ நானும் என் தம்பியும் அந்த ஃபலூடாவில் 2 ஸ்ட்ரோ வச்சு குடிச்சிட்டு இருந்தோம். பாம்பே ஃபலூடானா பாம்பே ஃபலூடா தான்ப்பா, அவ்வளோ அற்புதமாக இருந்தது. கொடுத்த காசுக்கு எல்லாமே வேர்த்தாக இருக்கும்போது என் மனசு ரொம்பவுமே குளிர்ந்தாங்க சொல்லலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ரொம்பவும் திருப்தியான சாப்பாடு சாப்பிட்ருக்கல, ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சம் தூரம் நடந்து போய்கிட்டு இருந்தோம்னா அங்கே பானிபூரி வித்துட்டு இருக்காங்க. ஆக நான் பானிபூரி ஒருக்கா கூட ட்ரை பண்ணது இல்லையேன்னு சொல்லி நான் எனக்கு ஒரு பானிபூரி ஒன்று தாங்க, அதோட ரேட் என்னன்னு கேட்டோம். அவர் சொன்னார் நார்மல் பானிபூரிஸ்னா 100 ரூபா, ஸ்வீட் பானிபூரினா 120 ரூபா, அண்ட் ஃபயர் பானிபூரினா 150 ரூபா. அப்போ இங்கேயும் ஃபயரா அப்படின்னு சொல்லி சரி ஒரு ஃபயர் பானிபூரி ஒன்று போடுங்களேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் அவர்கிட்ட சொன்னோம். ஸோ அவர் உடனே எங்களுக்கு அந்த பானிபூரிக்குள்ளே போடுற அந்த மிக்சர்கள் அந்த மின்ட் எசன்ஸ் எல்லாம் போட்டுலாம் சூப்பராக தந்தார். அதுக்கு மேலே அந்த குலுக்கி சர்பத்தில் போட்ட மாதிரி அந்த பவுடரையும் போட்டு அப்படியே நெருப்பையை விட்டு தந்தார். எனக்கு விழுங்குற பயத்தில் அதை என்ன செஞ்சேன்னா பாதி இதை கொட்டிட்டேன். ஸோ மிச்சத்தை தான் நான் சாப்பிட்டேன். அப்படியே ஸ்வீட்டு காரம் மிக்சர் எல்லாமே உள்ளே அப்படியே மிக்ஸ் ஆகி அப்படியே எங்களை வயிற்றுக்குள்ளே போகும்போது ஆஹா, அதை மிச்ச ஹாஃபே எடுத்து சாப்பிட்ருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு நானும் கொஞ்சம் கவலைப்பட்டேன். இவ்வளோ தான் இந்த புதுக்கடைன்னு சொல்கிற அளவுக்கு கிடையாது, இன்னும் போய்கிட்டே இருக்குது கடை. ஸோ எங்களுக்கு டைம் இல்லாதபடியாக இதோடு நாங்கள் இந்த முடிச்சுக்கிறோம். ஸோ இன்னும் நீங்கள் இங்கே பல ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குது, லைக் பிரியாணிஸ், மொஜிட்டோஸ், தால் பூரி, பானிபூரி, எக்கச்சக்கமாக எக்ஸட்ராவாக எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட ஃப்ரீ டைமில் உங்கள் ஃப்ரெண்டோலையோ உங்கள் ஃபேமிலியோலையோ நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். மஸ்ட் ட்ரைனே சொல்லலாம். இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் வேறு லெவல் தாங்க. ஸோ உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கான பெஸ்ட் இடம் இந்த புதுக்கடைன்ற ஃபுட் ஸ்ட்ரீட் தான். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிருந்தன் கரேஷ் தான் உங்கள் BK தமிழ். பாய்.